கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவாங்க, கொடுப்பனை உள்ளவர்கள்னு சொல்லுவாங்க. யாரை தெரியுமா? சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். சும்மா சொல்லாதீங்க நாங்கள் எங்கே கொடுத்து வச்சுருக்குறோம், எங்கள்கிட்டேருந்து எல்லோரும் பிடுங்கிக்கிட்டு தான் போகிறா. எங்கள்கிட்ட இருக்குன்னா எல்லோரும் ஒடியாடுறான், இல்லைன்னா எவனுமே வரமாட்டேங்கிறான், நாங்களே விரக்தியில் இருக்கிறோம், எங்களை போய் நீங்கள் கொடுத்து வச்சவருங்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? உண்மையிலேயே உங்கள் ராசி யாருக்குமே தெரியாது. நீங்கள் ராசிக்காரர்கள். முடியாத விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். முடியாத விஷயத்திலையும் உங்களுடைய பங்கெடுப்பு இருந்தால் அது நல்லதாக இருக்கும். சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டு. தனக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே அதிர்ஷ்டம் 40%, இன்னொருத்தவர்களுக்காக செய்யக்கூடிய காரியத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு 100%. நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிப்பாங்க. எப்படியா இந்த உயரத்துக்கு வந்த, எப்படியா இது உனக்கு நடக்குது, எப்படியம்மா இப்படி உனக்கு அமையுது, எப்படியம்மா இது உனக்கு கிடைக்குதுன்னுவாங்க. நான் பட்டப்பாடு எனக்கு தாண்டா தெரியும், நானே பல கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், என்னமோ ஈஸியாக கிடைச்ச மாதிரி எப்படி வந்தது எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களடா அப்படின்னு நம்ம திரும்பி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் கேட்க முடியாது, அது கடவுள் கொடுக்குறாருங்க. உங்களை மாதிரி நல்லவங்க என்னோட இருக்கிறதுனால எனக்கு நடக்குது இப்படி சொல்லணும். உங்களை மாதிரி நல்லவங்க என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். மற்றவர்களை புகழ்ந்து, மற்றவர்களை உயர்த்தி, மற்றவர்களை ஒரு மிகப்பெரிய அளவாக பேச கற்றுக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே நல்ல நேரம். அதை தான் இந்த குரு பகவான் இப்போ நடத்த போகிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். இந்த சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா தற்போது 11ஆம் வீட்டில் இருக்கிற குரு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். 12ன்னா தன்னுடைய வீட்டில் நட்பு பெற்ற குரு தான் 12க்கு விரயத்துக்கு வரான். அப்போ இந்த சிம்மத்திற்கு சுப விரயம் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் காது குத்து நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பெற்றுக்க வாய்ப்பு ஏற்படும், சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், பர்த்டே கொண்டாடணும், நிம்மதியாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பண்ணணும், சுப செலவுகள், இடம் வாங்கணும், நகை வாங்கணும், வருமானம் உயர்வதற்கு நல்ல வழி கிடைக்கும். அக்டோபர் 20 தேதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் சுப செலவுகளை நீங்கள் நடத்தியே தீரணும் சிம்மராசிக்காரர்கள். உங்கள் பேரனுக்கு, பேத்திக்கு, பிள்ளைகளுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு. நான் சின்ன வயசு சார் ஒரு பொண்ணை காதலிச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்கேன்னா காதலனுக்கு, காதலிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். இந்த நேரம் அக்டோபர் 20 பிப்ரவரி 13 வரை சிம்மத்திலேயே வருகிறார் இந்த குரு பகவான். நட்பு இடம், ஃப்ரெண்ட்ஷிப் இடம், அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும், அரசாங்கத்துடைய துணை ஏற்படும், அரசாங்கத்தில் தன்னுடைய நிலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும், பெரிய அதிகாரிகளோட பழக்க வழக்கம் ஏற்படும், பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் ஏற்படும். ரொம்ப கஷ்டமாக, கடினமாக, வருத்தமாக நினச்சி வச்சிருந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக, இலகுவாக, லகுவாக அமையும். நம்ம மனசை புனிதப்படுத்திக்கிறோம். நம்ம ஐயோ இவ்வளோ தூரம் நம்மளை நம்புகிறாங்களே, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கே எண்ணம் வரும். சிம்மத்திற்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய நேரம், வெறுப்பை எடுக்கக்கூடிய நேரம். உங்கள் மேலே யாராவது வெறுத்தாலும் விலகிடும், நீங்கள் யாரையாவது வெறுத்தாலும் விலகிடும். பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நேரம். சிம்மராசிக்கு 12வது இடத்துல சுபகாரியத்தை, இடம், பூமி, லாபம், கடன் வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் மூலமாக நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே ஜென்மத்தில் குரு வருகிறார். எப்போ வரார்? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பார். அந்த காலகட்டத்தில் சூட்சமமாக சில விஷயங்கள் கை கொடுக்கும். எப்படி தெரியுமா? குருமார்கள், நல்ல நண்பர்கள், பெரிய மனுஷங்க உங்கள் பக்கம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு ரூட்டை போட்டு கொடுப்பாங்க. சார் நானே வேணான்ட்டு உட்காந்துருக்கேன் சார், இவர் என்ன சார் இதை வாங்கு, பதவி வாங்கு, பணத்தை வாங்கு, புகழை வாங்குன்றாருன்னு. சரி, அவருக்காக இறங்குவீங்க, சக்ஸஸ் ஆகும். அதற்கு பிறகு பிப்ரவரி 13 ஆஸ் யூஷுவல் மீண்டும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரார். ஆக எது போனாலும் எது இல்லைனாலும் தை மாதம் சுப விரயத்தை நடத்தி தரணும். ஒன்று கார் வாங்கணும், இல்லை வீட்டில் விசேஷத்தை பண்ணணும், வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு 10 ரூபாய் கடனை வாங்கி ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் நடந்து தீரும்.
நல்ல மனுஷங்களோட கூட்டணி அமையும், எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். சிம்மத்திற்கு சிறப்பான தருணம். யாரால? குருவால். யாரால்? நண்பர்களால். யாரால்? குருமார்கள், பெரியவர்களால். இப்போ 3 பேரையும் விட்டுறக்கூடாது. குருமார்கள், பெரியவர்கள், நண்பர்கள். அதுவும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். கவர்மெண்ட் சம்பந்தமான சிக்கல்கள் விலகும். நம்ம மேலே யாராவது பொய் கேஸ் போட்டிருந்தாங்க, ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருந்தாங்க, ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதெல்லாம் விலகும். இது குரு உங்களுக்கு சாதாரணமானவர் இல்லை, அசால்ட்டாக உங்களை நகரத்தில் சாலிடாக உங்களுக்கு என்னென்ன நினைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்காக குரு வருகிறார். ஜென்ம குருவாக வருகிறார். 12 வருஷம் கழித்து திரும்பி வருவார். இப்போ இந்த 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜென்ம குரு இன்னொருத்தவங்க பேச்சை நீங்கள் மறுக்காமல் கேட்டு டக்குன்னு ஓகே பண்ணுங்கள். பொதுவாக கடகராசிக்கு சிம்மத்துக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் கடகத்துக்கு ஜென்மத்துக்கு வரார், பிறகு ஜென்மத்துக்கு போகிறார் சிம்மத்துக்கு. இந்த ஜென்ம குருனா என்ன தெரியுமா? இந்த காலகட்டம் ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னால் மறுக்காமல் ஓகே மட்டும் பண்ணு, பார்த்துப்போம், நடக்கிறது நடக்கும், மறுக்காமல் ஓகே பண்ணு. இப்போ மறுக்காமல் ஓகே பண்ணுறதுனால உங்களுடைய பலம் அதிகரிக்கும், உங்கள் எண்ணங்கள் உயரும், உங்களுடைய தத்துவங்கள் உயரும், இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கான வாய்ப்புகள். அப்போ மறுக்காதீங்க, எதையும் மறுக்காமல் ஓகே பண்ணு. இந்த காலகட்டத்தில் சில நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். ஜென்மத்தில் குரு வரும்பொழுது பெரிய மனுஷங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர்கள் மனசில் நாம் இடம் பிடிப்போம். யார் மனசில் இடம் பிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்கள் மனசில் இடம் பிடிப்பீங்க. அரசியல் பதவிகள் கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டி சிந்தித்து அதன் மூலமாக செயல்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். விரும்பாத மாதிரியே பல இடத்துல இருங்க, சில விருப்பங்களை. இதுதான் சூட்சம். பதவி மேலே ஆசை இருக்கும், பணத்தின் மேலே ஆசை இருக்கும், பெண் மீது ஆசை இருக்கும், ஆண் மீது ஆசை இருக்கும், அழகு மீது ஆசை இருக்கும், பொருள் மீது ஆசை இருக்கும், பொன் மீது ஆசை இருக்கும். ஆனால் இந்த ஆசையெல்லாம் வெளியில் காட்டாத மாதிரியே இருங்க, அது பிடிக்காத மாதிரியே இருங்க. உங்களை பார்த்துட்டு தட்டி சொல்லுவாங்க, நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆள், வாங்க அப்படின்வாங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களை நழுவ விட்டுடாதீங்க. பால், அதாவது பழம் நழுவி பாலில் விழக்கூடிய நேரம், பழம் நழுவி பாலில் விழக்கூடிய நேரம். ஸோ நேரத்தை தவற விட்டுறாதீங்க, நழுவ விட்டுடாதீங்க. இது நல்ல நேரம். பக்கத்தில் இருக்கிற சிவாலயம் முடிஞ்சால் திருவண்ணாமலை சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க, திருபுவனம். இந்த சரபேஸ்வரர், வராகி தேவி, சமயபுரம், இந்த சுவாமியெல்லாம் முடிஞ்ச வழிபாடு பண்ணும். இது எல்லாமே காலபுருஷ தத்துவத்தை நமக்கு சாதகமாகக்கூடிய கடவுள். கடவுளுடைய வழிபாடை மட்டும் செய்யுங்க. முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை சிவாலய தரிசனம் பண்ணி வாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக புதிய பிளானிங் ஒன்று கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட ரூட்டை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்கல, நடக்கலை, வருத்தமாக இருந்த விஷயங்கள் ஒரு நல்ல குருவினால், நல்ல நண்பர்களால், நல்ல மனிதர்களால் நடக்கப் போகும். சௌகரியம் கிடைக்கப் போகும். எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுவோம், சாண்டல் கலர் யூஸ் பண்ணுவோம். சிம்மராசிக்காரர்கள் பலம் வாய்ந்த மனிதர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பேர் புகழ் பெற போகிறீங்க. கல்வி சம்பந்தப்பட்டவர்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது. மன சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்க போகுது. ஆல் இஸ் வெல், குட் டைம் ஸ்டார்ட் நவ். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார்.
அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும், மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள், அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும், டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க, மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள், குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள், அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு. கல்வி,
பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.